Good morning, student. Today topic function of blood. Last class we discussed about blood cells, RBC, WBC and platelets. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆர்பிசினா எப்படி இருக்குது, டபிள்யூபிசி எப்படி இருக்குது, பிளாட்லெட்ஸ் இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, டபிள்யூபிசியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அது வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டோட ஃபங்க்ஷன், பிளட்டோட வேலை என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிங்க. 3 மார்க்கு 7 மார்க்கில் கூட இந்த கொஸ்டின் என்ன பண்ணால் கம்பல்சரி கேட்க சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் ரொம்ப முக்கியமானது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு சரியா. ஸோ ஆக்சிஜனை வெளியிலேருந்து உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடை உள்ளேருந்து வெளியே எடுத்துன்னு வரதுக்கும் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுன்னா, ஸோ இந்த பிளட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருக்கோம். எப்படி எடுத்துன்னு போதோட நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆர்பிசி இருக்குது, ஆர்பிசியில் வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹீமோக்ளோபின் முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் என்ன பண்ணுன்னா, அந்த ஆக்சிஜனை வந்து பைண்டிங் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து பைண்டிங் பண்ணி எடுத்து பண்ணோம்னா டிஷ்யூவோட மற்ற பார்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டுருக்கு. ஸோ அந்த ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை கேரி பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சி ஹீமோக்ளோபின். ஸோ அந்த மாதிரியான ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகும், ப்ளஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு போகுது, மெயின் ரோல் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்ட் ஃபுட் மெட்டீரியல் டு த டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ். மற்றபடி எல்லா பாடி செல்ஸ் என்ன பண்ணால் ஃபுட்டை வந்து திரும்பக்கூடிய முக்கியமான ஒரு ஃபுட் மெட்டீரியல் கேரி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து என்ன பண்ணால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு சரிங்களா. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த என்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்குது இல்லையா. பெட்யூட்டரி கிளாண்ட்ஸு, தைராய்டு கிளாண்ட்ஸு, பாராதைராய்டு கிளாண்ட்ஸு, பேன்கிரியாஸு ப்ளஸ் அட்ரினல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லா என்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லேருந்து ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணணும்னா எல்லா பார்ட்ஸுக்கும் பாடியில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ளஸில் பாடி, இப்போ பெட்யூட்டரி கிளாண்ட்ஸ்னால் ஹெட்டில் இருக்குது, ஹெட்லேருந்து என்ன பண்ணால் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹெட்லேருந்து செக்ரேட் ஆகிற அந்த பெட்யூட்டரி கிளாண்ட்ஸ் அங்கே மட்டும்தான் அப்படியே இருக்கணும்லாம் கிடையாது. அங்கேருந்து என்ன பண்ணால் பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் என்ன பண்ணால் இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பிட்யூட்டரி கீழே பீனியல் கிளான்ஸு, அதுக்கப்புறம் தைராய்டில் வந்து பாராதைராய்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைமஸு, எல்லாம் இந்த மாதிரி எல்லா கிளான்ஸ்லேருந்து என்ன பண்ணால் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹார்மோன்ஸு செக்ரேட் பண்ணுற இடத்துல மட்டுமே ஸ்டோர் பண்ணாமல் பாடியோட எல்லா பார்ட்ஸுக்களையும் என்ன பண்ணால் எல்லா செல்ஸுக்குமே கொடுத்துட்டு மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முழுக்க காரணம் இந்த பிளட். இதுதான் என்ன பண்ணால் கேரி பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் எக்ஸ்கிரேட்டிவ் ப்ராடக்ட் லைக் அமோனியா, யூரியா அண்டு யூரிக் ஆசிட். ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ்ட் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேஸ்ட் ஆயில் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லல. மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்கும்போது அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும், வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிற இந்த அமோனியா, யூரியா அண்டு யூரிக் ஆசிட், இந்த சப்ஸ்டன்ஸை வச்சு இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணால் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து இது வந்து இருந்துகிட்ருக்கு சரிங்களா. ஸோ இது முக்கியமான வேலையை வந்து செஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இட் இன்வால்வ்டு இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பாடி டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டிசீஸ் சரியா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மைக்ரோ ஆர்கன்ஸ் பாடிக்குள்ளே என்ட்ராச்சுன்னா அந்த என்ட்ரான உடனே பாடி மற்றபடி ஆர்கன்ஸை போய் ரீச் ஆகாமல் அந்த அந்த டார்கெட் ஆர்கன்ஸை வந்து ஃபெயிலியர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரோலை வந்து செஞ்சிட்ருக்கோம். பாடிக்குள்ளே என்ட்ராச்சுன்னா அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே இது போயிட்டு என்ன பண்ணது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் மைக்ரோ ஆர்கனிஸை. அதுதான் மாதிரி இட் இன்வால்வ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பாடி அண்ட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக இது வந்து ஒர்க் பண்ண முக்கியம், பாடியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது. இட் ஆக்ட் ஆஸ் எ பஃபர் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேஷன் ஆஃப் பிஹெச் அண்ட் பாடி டெம்பரேச்சர். இட் ஆக்ட் ஆஸ் பஃபர், மிதக்குது, பஃபராக வந்து இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இந்த ரெகுலேஷன் ஆஃப் பிஹெச். பிஹெச் வந்து ஒரு ரெகுலேட் பண்ணிகிட்ருக்கு இல்லையா. ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட் பாடி டெம்பரேச்சரும் பிஹெச்சும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கும். இட் மெயின்டைன் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இந்த பாடியோட வாட்டர் பேலன்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு சரியா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ மெயினாக வந்து ரொம்ப முக்கியமான வேலையை வந்து இந்த பிளட் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ அடுத்து blood vessels, arteries and veins.
வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல் அப்படின்னு பார்க்கலாம்னா பிளட் வெசல்ஸ் 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்டு கேபிலரிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? ஆர்டரிஸ் கேரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட். சரியா? ரொம்ப முக்கியமானது. ஆர்டரிஸ் இருக்குது, வெயின்ஸ் இருக்குது. ஆர்டரிஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா கேரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட். வெயின்ஸோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேரிங் டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த ஆர்டரிஸ்னால் என்ன, வெயின்ஸ்னால் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, சரிங்களா? ஸோ பிளட் வெசல் வந்து ஆர்ட்லேருந்து ஆர்ட்டோட அவுட்லேருந்து என்ன பண்ணால் அயோட்டா பார்ட் இருக்கும். அங்கேருந்து என்ன பண்ணால் தனியாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வந்து பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். பிளட் வெசல்ஸ் ஆர் நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச் டியூப் த டிரான்ஸ்போர்ட் பிளட். ஸோ பிளட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது முக்கியமான ஒரு பார்ட் இருந்ததுன்னா அந்த இதுதான் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். There are the 3 types of blood vessels, namely arteries, veins and capillaries. Arteries இருக்குது, veins இருக்குது, capillaries. தமனி, சிரை, தந்துகி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டரிஸ்னால் தமிழில் வந்து தமனி, வெயின்ஸ்னால் தமிழில் சிரை, கேபிலரிஸ்னால் ரத்த தந்துகி. சரியா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்டு கேபிலரிஸ் இது வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஒன் ஆர்டரிஸ். There arteries, they are the thick and elastic vessels. பார்க்குறதுக்கு திக்காக இருக்குது, அதே சமயத்தில் எலாஸ்டிக் வெசல்ஸ். யா ஸோ இதுதான் பிளட் ப்ரெஷர் மோஸ்ட்லி எல்லாருமே மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் ஆர்டரிஸ் அண்டு வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யா ஸோ திக்காக இருக்குது, அதே சமயத்தில் எலாஸ்டிக்காக இருக்குது. தட் கேரி பிளட் அவே ஃப்ரம் த ஆர்ட் டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பாடி. இல்லைங்களா? அது பாருங்கள், தட் கேரி பிளட் அவே ஃப்ரம் த ஆர்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய பிளட்டை அங்கேருந்து இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் எடுத்து போகக்கூடிய முக்கியமான வேலை செய்ததுன்னு பார்த்திங்கன்னா ஆர்டரிஸ். அவே ஃப்ரம் த ஆர்கன்ஸ் ஆஃப் பாடி. ஆல் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா ஆர்டரிஸும் என்ன பண்ணால் ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணணும், எக்ஸப்ட்டு ஒன்றே ஒன்று தான். சரியா? அந்த பல்மனரி ஆர்டரிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். பல்மனரி ஆர்டரிஸ் பார்த்திங்கன்னா பல்மனரி ஆர்கன்ஸ்னால் லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனேட் ஆகக்கூடிய அந்த ஆர்டரிஸ் மட்டும் என்ன பண்ணால் கேரிங் டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் என்ன பண்ணால் ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். அது பாருங்கள், எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ் விச் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ். லங்ஸிலேருந்து டீஆக்சிஜனேட் பிளட் எடுத்து வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க எப்படி இருக்குன்னா ஆர்டரிஸ் வந்து திக்காக இருக்குது, எலாஸ்டிக் வெசல்ஸு. இதோட முக்கியமான பார்ட் எங்கள் ஃபங்க்ஷன் என்னன்னா ஆர்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய பிளட்டு பாடியோட மற்ற பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணால் எடுத்து வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது கேரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ் கேரிங் டீஆக்சிஜனேட்டட் பிளட், தட் இஸ் ஆர்டரிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். யா ஸோ நெக்ஸ்ட்டு வெயின்ஸ். வெயின்ஸ் ஆர் தின் நான் எலாஸ்டிக். வெயின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்குது. ஆர்டரிஸ் திக்காக இருக்கும், வெயின்ஸ் வந்து தின்னாக இருக்குது. இது வந்து நான் எலாஸ்டிக். ஆர்டரிஸ் எலாஸ்டிக்காக இருக்கும், இது வந்து நான் எலாஸ்டிக். த டிரான்ஸ்போர்ட் பிளட் டு த ஆர்ட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஆர்கன். ஏன் எல்லா ஆர்கன்ஸுக்கும் அங்கே என்ன ஆர்டரிஸ் என்ன பண்ணால் ஆர்ட்லேருந்து எல்லா வாட்ஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா த ட்ரான்ஸ்ஃபர் பிளட் டு த ஆர்ட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஆர்கன். மற்றபடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்லா ஆர்கன்ஸும் என்ன பண்ண இதுவும் என்ன பண்ணால் இந்த பிளட் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதுவும் அதே மாதிரி தான் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆர்டரிஸ் கேரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட்டு பல்மனரி ஆர்டரிஸ். ஸோ இங்கே வெயின்ஸ் கேரிங் டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின். சரியா? பல்மனரி வெயின்ஸ் மட்டும் என்ன பண்ணால் ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்து வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். பாருங்க, ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின் விச் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் டு ஆர்ட். லங்ஸ்லேருந்து ஆர்ட்டுக்கு எத்துமே கொடுக்க ஆரம்பிக்கும். லங்ஸ்லேருந்து ஆர்ட்டுக்கு எத்துமே கொடுக்குறது இது என்ன பார்த்திங்கன்னா பல்மனரி வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யா ஸோ இது பாருங்கள் ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா வெயின்ஸ் என்ன பண்ணால் டீஆக்சிஜனேட்டட் பிளட் எத்துமே கொடுக்குது எக்ஸப்ட் பல்மனரி வெயின்ஸ் விச் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ் டு ஆர்ட். லங்ஸ்லேருந்து ஆர்ட்டுக்கு எதுவுமே எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? ஸோ வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்குது, நான் எலாஸ்டிக்காக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் டு பிளட் ஃப்ரம் ஆர்ட் டு வேரியஸ் ஆர்கன், டிஃப்ரெண்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். டீஆக்சிஜனேட்டட் பிளட் பண்ணிகிட்டு இருக்குது எக்ஸப்ட் பல்மனரி வெயின்ஸ் மட்டும் என்ன பண்ணால் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கேரி பண்ணோம் ஆர்ட் டு லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, லங்ஸ் டு ஆர்ட். ஸோ இது வந்து வெயின். நெக்ஸ்ட் கேபிலரிஸ். Capillaries are narrow tube formed by branching of arterioles, which then unit to form their venules and veins that are about 8 mu in diameter. Capillaries are formed a single layers of endothelial cell. ரொம்ப முக்கியமானது பாருங்கள். Capillaries are narrow tube, ரொம்ப சின்னதாக நேரோ டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மைன்யூட்டாக ஆர்கன்ஸோட இன்னர் பார்ட்டுக்கு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளட் எடுத்து போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ் தான்.
சரியா. capillaries are narrow tube formed by branching of arterioles which unit to form a venules and veins. வெயின்ஸ் இருக்குது, வெயின்ஸ்லேருந்து தனியாக பிரிஞ்சு வர பார்ட் வந்து வெனியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ அதே மாதிரி தான் தெர் ஆர் த 8 மியூ இன் டயாமீட்டர். இதோட சைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8 மியூ இன் டயாமீட்டர். capillaries are formed single layers of endothelial cell. சரியா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ் எப்படி இருக்குதுன்னா எண்டோத்லியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ அது இருக்குது. ஸோ இங்கே வெனியோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயின்ஸ்லேருந்து பிரிஞ்சு வர பார்ட்டு, ஆர்டரியோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ்லேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு பிரான்ச்சஸ், ஒரு கிளை மாதிரி. சரியா. ஒரு மரம் இருக்குன்னா மரம் தான் வந்து ஆற்றுன்னு வச்சுக்கேன், அந்த ஆற்றுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வர்றது பிரான்ச்சஸ் கிளை இருக்கும், பெரிய பெரிய கிளை இருக்கா, அதுதான் வந்து ஆர்டரிஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா. ஸோ அதிலேருந்து மறுபடியும் சின்னதாக ஒரு கிளை வருது இல்லையா, அந்த கிளையில் தான் என்ன பண்ணால் ஆற்றிலேருந்து பிரிஞ்சு வர்றது ஆர்டரியோல்ஸ், வெயிலேருந்து பிரிஞ்சு வர்றது வெனியோல்ஸ். இல்லையா. ஸோ இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்டு கேபிலரிஸ். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 7 மார்க்கில் கண்டிப்பாக இருக்கும். ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸுக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேஷன் என்ன சரியா. ஆர்டரிஸ் ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஆர்ட்லேருந்து என்ன பண்ணால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வெயின்ஸ் எல்லாமே என்னன்னா கலெக்டிங் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அங்கேருந்து வரத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சரியா. ஸோ நல்லா பார்த்துங்க, புரிஞ்சுங்க. ஆர்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸு, வெயின்ஸ் வந்து கலெக்டிங் வெசல்ஸ். பிங்க் இன் கலர் ஆர்டரிஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா பிங்க் கலர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. வெயின்ஸ் எல்லாம் வந்து ரெட் கலர் இருக்கும். டீப் லொக்கேஷன் ரொம்ப ஆழமான பகுதியில் வந்து அப்படின்னா உள்ள இன்சைட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்க ஆழமான பகுதி. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. மேலே மட்டும் அப்படின்னு அப்படின்னா போயிட்டுருக்கோம். ஸோ பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர், இந்த பிளட் ஃப்ளோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. இங்கே பாருங்கள், பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர், பிளட் ஃப்ளோ வித் லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். சரியா. ஸோ இதோட பிளட் ஃப்ளோ வந்துன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக வந்துட்டுருக்கும். வால் ஆஃப் ஆர்டரிஸ் இஸ் எ ஸ்ட்ராங், திக் அண்ட் எலாஸ்டிக். சரியா. ஆர்டரிஸோட வால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஸ்ட்ராங்காக இருக்குது, திக்காக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்குது. அப்படியே திக்காகவே இருந்தாலும் இது எப்படின்னா எலாஸ்டிக்காக இருக்குது. வால் ஆஃப் வெயின்ஸ் வீக்காக இருக்கும், தின் அண்டு நான் எலாஸ்டிக். வீக்காக இருக்குது, தின்னாக இருக்கும், அதே சமயத்தில் நான் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. வால் ஆஃப் ஆர்டரிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், திக்காக இருக்குது, எலாஸ்டிக்காக இருக்குது. இது வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும், தின்னாக இருக்கும், நான் எலாஸ்டிக்காக இருக்குது. ஆல் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ். ஏற்கனவே நம்ம பார்த்து தான். சரியா. எல்லா ஆர்டரிஸுமே என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணோம் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட் பிளட், எல்லா வெயின்ஸ் என்ன பண்ணால் டீஆக்சிஜனேட் பிளட் கேரி பண்ணுது எக்ஸப்ட் பல்மனரி வெயின்ஸ். பல்மனரி வெயின்ஸ் மட்டும் என்ன பண்ணால் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கேரி பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் வால்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வால்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் வால்ஸ் ஆர் ஆப்ஷன். சரியா. அந்த வால்ஸ் எல்லாம் இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்டரிஸுக்கும் வெயின்ஸுக்கு உண்டான டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டரிஸ் வந்து கலெக்டிங் டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸு, வெயின்ஸ் வந்து கலெக்டிங் வெசல்ஸ். இது வந்து பிங்க் கலராக இருக்கும், வெயின்ஸ் வந்து ரெட் கலராக இருக்குது. டீப் லொக்கேஷன் சூப்பர்ஃபிஷியல் இருக்கும். பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர் இருக்குது, இது வந்து லோ ப்ரெஷர். வால் ஆஃப் ஆர்டரிஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு, திக்கு, எலாஸ்டிக்காக இருக்குது, வீக்கு, தின்னு, நான் எலாஸ்டிக்காக இருக்குது. இது வந்து ஆர்டரிஸ், ஆல் த ஆர்டரிஸ் கேரி ஃப்ரம் ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ். ஆல் த வெயின்ஸ் ஆர் கேரி த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின். இன்டர்னல் வால்ஸ் இருக்குது, இன்டர்னல் வால்ஸ் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டரிஸ்க்கு வெயின்ஸுக்கு உண்டான டிஃப்ரென்ஷியேஷன் அப்படி பார்த்துருப்போம். சரிங்களா. ஸோ இதோடு இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.